இதுவரை நாம ஹிந்தில பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது ஹூ, ஹே, ஹே எப்படி யூஸ் பண்ணுறது, சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, கொஷின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ரியலாக ஹிந்தி பேச ஆரம்பிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன், அதாவது ஹிந்தியில் ஒரு வாக்கியத்தோட ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். இது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லி கொடுத்தது தான். இப்போ நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் verb, அதுக்கப்புறம் ஹூ அல்லது ஹே அல்லது ஹோ அல்லது ஹே வரும். ஓகே ஓகே இங்கே ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஹூ, ஹே, ஹோ, ஹே எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். சென்டென்ஸ் மேலே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஹூல எண்ட் பண்ணணும். வஹ அல்லது யஹல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹேல எண்ட் பண்ணணும். தும்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோல எண்ட் பண்ணணும். आप, वे और ஏல ஸ்டார்ட் ஆச்சுன்னா சென்டென்ஸ் ஹேல முடியணும். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மே அதாவது நான்ல ஸ்டார்ட் ஆகுற சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஐ ஸ்டடி. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? மே படுத்தா ஹூ. நான், மே. படி, ஸ்டடி இருக்கு இல்லையா, இதனோட வேர்ப் ரூட் ஹிந்தியில் பட், அதனால இங்கே படு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் படுல என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? தா ஆட் பண்ணியிருக்கேன், TAA. தானா இந்த சப்ஜெக்ட் இருக்காங்கல்ல, நான், இவங்க வந்து பாய்ன்னு அர்த்தம். ஓகே, ஆண்னு அர்த்தம். ஸோ படுத்தா ஹூ. மேலே ஸ்டார்ட் ஆச்சுன்னா சென்டென்ஸ் ஹூல எண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த மே கேர்லா இருந்தா இங்க TEE வரும், மே படுத்தி ஹூ வரும். ஓகே, நான் படிக்கிறேன், மே படுத்தா ஹூ. அடுத்தது நான் விளையாடுகிறேன், ஐ பிளே. நான், மே. விளையாடுறதுக்கு பிளேக்கு ஹிந்தியில கேல். ஓகே, அதில் தா ஆட் பண்ணியிருக்கேன், அப்போனா மே பாய். மே கேல்தா ஹூ. சென்டென்ஸ் ஹூல எண்ட் ஆகணும், மே ஹூ. ஓகே, அடுத்தது நான் சாப்பிடுகிறேன், ஐ ஈட் ஃபுட். ஸோ இங்கே நான், மே. சாப்பிடுகிறேன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, சாப்பாடு, அதுக்கு கானான்னு சொல்லுவோம் ஹிந்தியில், கானா. ஓகே, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுகிறேன், இந்த ஈட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஹிந்தியில் வேர்ப் கா. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தா ஆட் பண்ணியிருக்கேன், அப்போனா சப்ஜெக்ட் இஸ் பாய். காத்தா ஹூ. நான் சாப்பாடு சாப்பிடுகிறேன், மே खाना खाता हूँ. गर्लனா மே खाना खाती हूँ. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தும், ஆப், அதாவது நீ, நீங்கள்ல ஸ்டார்ட் ஆகுற சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ பள்ளிக்கு போகிறாய் और செல்கிறாய், யூ கோ டு ஸ்கூல். ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? तुम स्कूल जाते हो. ஓகே, ஸோ இங்க நீ இருக்கு இல்லையா, இதுக்கு தும் ஹிந்தியில. பள்ளிக்கு ஸ்கூல், போகிறாய் கோ, இதனோட வேர்ப் ரூட் ஹிந்தியில ஜா. ஓகே, ஜா. ஓகே, அதுக்கப்புறம் இங்க தும் வந்தா, இதெல்லாம் நான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, தும் வந்தா
இங்க பாய் இருந்தா தே வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தே. ஸோ ஜாத்தே அண்ட் ஹோ அதுக்கப்புறம். தும் வந்தா ஹோல சென்டென்ஸ் எண்ட் ஆகணும். ஓகே. தும் ஸ்கூல் ஜாத்தே ஹோ. தும் யூஸ் பண்ணும்போது பாய்னா இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, வேர்ப் ரூட், அதுல தே ஆட் பண்ணணும். கேர்ள்னா எல்லாத்துலயுமே தீ தான் வரும், TEE. ஓகே. நீ பள்ளிக்கு போகிறாய், தும் ஸ்கூல் ஜாத்தே ஹோ. அடுத்தது நீங்கள் வேலை செய்கிறீர்கள். நீங்கள் ரெஸ்பெக்ட் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில ஆப். ஓகே. வேலை காம். இங்க செய்கிறீர்கள் இருக்கு இல்லையா, செய்யறதுக்கு ஹிந்தியில கர்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கர் ஆட் பண்ணியிருக்கோம் இங்க. அதுக்கப்புறம் இங்க தே வருது. அப்பனா இந்த நீங்கள் இருக்காங்கல்ல, அவங்க பாய், ஆண், மேல். ஓகே. ஸோ கர்த்தே ஹேன். இங்க பாருங்க, ஆப் வந்தா ஹேன் வரணும், HAIN. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஹேன். ஓகே. நீங்கள் வேலை செய்கிறீர்கள், ஆப் காம் கர்த்தே ஹேன். ஓகே. ஸோ இந்த இங்க டூ இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல, அதுக்கு கர்ன்னு சொல்லுவோம். ஸோ யூ ஒர்க்னா யூ டூ ஒர்க், கரெக்ட் தானே? ஸோ அதனால இந்த செய்கிறீர்கள் செய்யறது டூக்கு ஹிந்தியில கர்ன்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகே. அடுத்தது இப்போ இங்க என்ன சொல்றோம், ரெஸ்பெக்ட்னா நம்ம யூக்கு நம்ம நீங்கள் ஆப் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் எதுல எண்ட் ஆகும் சென்டென்ஸ், ஹேல எண்ட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்ஃபார்மல். தும் யூஸ் பண்ணா தும் வந்தா ஹோ யூஸ் பண்ணணும். ஓகே. ஹீ ஷீ வஹல ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் பார்க்கலாம். வஹ அவன் அவள் அது. ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம், அவன் படிக்கிறான், ஹீ ஸ்டடீஸ். ஸோ அவனுக்கு வஹ, படிக்கிறான் படி, ஸ்டடி, அதுக்கு ஹிந்தியில படுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் தா ஆட் பண்ணிட்டோம், பாய். ஓகே. ஹீ இல்லையா, ஸோ தா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வஹ படுத்தா ஹே, அப்பனா வஹ வந்தா ஹேல எண்ட் ஆகணும், HAI. ஓகே. அடுத்தது அவள் விளையாடுகிறாள், ஷீ பிளேஸ். ஸோ அவள் வஹ, விளையாடு பிளேக்கு கேல். ஓகே. ஷீனால கேர்ள்னால நம்ம இங்க தீ போட்டிருக்கோம். அப்புறம் வஹ வந்தா ஹேல எண்ட் ஆகணும். அவள் விளையாடுகிறாள், வஹ கேல்தி ஹே. ஓகே. ஓகே. ஸோ இங்க நோட், வேர்ப் சேஞ்ச் ஆகும், தா ஆர் தீ. இங்க சொன்னேன் இல்லையா, கேர்ள்னா வேர்ப்ல தீ ஆட் பண்ணும், பாய்னா தா ஆட் பண்ணும். ஓகே. இப்போ வே, அதாவது அவர்கள் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்சஸ் பார்க்கலாம். அவர்கள் விளையாடுகிறார்கள், தே பிளே. ஓகே. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம் ஹிந்தியில, வே கேல்தே ஹேன். அவர்கள் வே, விளையாடுறதுக்கு பிளேக்கு கேலுன்னு சொல்லணும், அதில் தே ஆட் பண்ணியிருக்கோம், கேல்தே ஹேன். இப்போ நான் என்ன சொன்னேன், சொல்லியிருக்கேன், தே வந்தா அப்போனா சப்ஜெக்ட்ல பாய்ஸ், பாய். ஓகே. இங்கே இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிங்க, ப்ளூரல்ல இந்த அவர்கள் இருக்கு இல்லையா, சப்போஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இருந்தா, மிக்ஸ்டா இருந்தா என்ன பண்ணோம், நம்ம பாய்க்கு யூஸ் பண்றது தே தான் யூஸ் பண்ணணும், மிக்ஸ்டா இருந்தா. ஓகே. சப்போஸ் இந்த அவர்கள்ல ஒன்லி கேர்ள்ஸ் இருந்தா நம்ம TEE தீன் போட்டுக்கணும். ஓகே. கேல்தி ஹேன். ஸோ அவர்கள் விளையாடுகிறார்கள், வே கேல்தே ஹேன். அடுத்தது அவர்கள் படிக்கிறார்கள், தே ஸ்டடி. ஸோ அவர்கள் வே, படிக்கிறார்கள், படிக்கிறதுக்கு நம்ம படுன்னு சொல்லுவோம் ஹிந்தியில், PADH. அப்புறம் அதில் பாய்ஸா கேர்ள்ஸான்னு பார்த்து இங்கே
தே அல்லது தீ ஆட் பண்ணும். ஸோ இங்கே தே ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வே வந்தால் ஹேன் வரும். அதாவது ப்ளூரலாக இருந்தால் எப்போவுமே HAIN ஹேன் வரணும். ஸோ இங்கே சொன்னது தான், இந்த தேல பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே இருந்தால் மிக்ஸ்டாக இருந்தால் கூட தே தான் யூஸ் பண்ணணும். ஒன்லி கேர்ள்ஸ் இருந்தால் நம்ம இங்கே தீன்னு யூஸ் பண்ணணும். TEE படுத்தீன்னு வந்துடும். ओके அவர்கள் படிக்கிறார்கள் वे पढ़ते हैं और वे पढ़ती हैं. ஓகே இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கிங்க, இந்த வே வந்து நம்ம ரெஸ்பெக்ட்காக கூட யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ அது ஞாபகம் வச்சுக்கிங்க, நம்ம அப்புறமா பார்க்கணும் அது. ஓகே இது நான் செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கேன், அது நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். பட் இப்போது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஓகே இப்போ இங்கே வே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஏ உடன் கூட ஹே தான் வரும். ஓகே இங்கே சப்ஜெக்டில் ஏ இருந்தால் ஹே வரும். ஓகே அடுத்தது அவர்கள் படிக்கிறார்கள், தே ஸ்டடி. ஸோ அவர்கள் வே படிக்கிறார்கள், படிக்கிறதுக்கு நம்ம படுன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் PADH. அப்புறம் அதில் பாய்ஸா கேர்ள்ஸான்னு பார்த்து இங்கே தே அல்லது தீ ஆட் பண்ணும். ஸோ இங்கே தே ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வே வந்தால் ஹேன் வரும். அதாவது ப்ளூரலாக இருந்தால் எப்போவுமே HAIN ஹேன் வரணும். ஸோ இங்கே சொன்னது தான், இந்த தேல பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே இருந்தால் மிக்ஸ்டாக இருந்தால் கூட தே தான் யூஸ் பண்ணணும். ஒன்லி கேர்ள்ஸ் இருந்தால் நம்ம இங்கே தீன்னு யூஸ் பண்ணணும். TEE படுத்தீன்னு வந்துடும். ओके அவர்கள் படிக்கிறார்கள் वे पढ़ते हैं और वे पढ़ती हैं. ஓகே இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கிங்க, இந்த வே வந்து நம்ம ரெஸ்பெக்ட்காக கூட யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ அது ஞாபகம் வச்சுக்கிங்க, நம்ம அப்புறமா பார்க்கணும் அது. ஓகே இது நான் செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கேன், அது நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். பட் இப்போது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஓகே இப்போ இங்கே வே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஏ உடன் கூட ஹே தான் வரும். ஓகே இங்கே சப்ஜெக்டில் ஏ இருந்தால் ஹே வரும். ஓகே இப்போ சில டெய்லி லைஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் பள்ளிக்கு செல்கிறேன், ஐ கோ டு ஸ்கூல். ஸோ இங்கே நான்கு மே, பள்ளி ஸ்கூல், செல் கோ ஹிந்தியில் ஜா, அப்புறம் அதில் தா ஆட் பண்ணியிருக்கேன், ஜாத்தா ஹூ. மே ஸ்கூல் ஜாத்தா ஹூ, இங்கே தானால மே பாய்னு அர்த்தம் இங்கே. ஓகே சப்ஜெக்ட் இஸ் பாய். கேர்ள்னா மே ஸ்கூல் ஜாத்தி ஹூ. ஓகே அடுத்தது நான் தண்ணீர் குடிக்கிறேன், I drink water. So நான் மே, தண்ணீர் பானி, குடிக்கிறேன் குடி ட்ரிங்க் ஹிந்தியில் PWE. ஓகே அதுக்கப்புறம் அதில் தா ஆட் பண்ணியிருக்கேன், பீதா ஹூ. தா ஆட் பண்ணதுனால அப்படின்னா என்ன தெரியுது, இந்த சப்ஜெக்ட் நான் இருக்காங்களே அவங்க வந்து பாய். ஸோ மே பானி பீதா ஹூ. அடுத்தது நான் டிவி பார்க்கிறேன், ஐ வாட்ச் டிவி. நான் மே டிவி. ஓகே அதுக்கப்புறம் பார்க்கிறேன் பார்க்க, வாட்ச் தேக் ஹிந்தியில் verb root. ஓகே அப்புறம் தா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா இந்த மே சப்ஜெக்ட் வந்து பாய், தேக்தா ஹூ. நான் டிவி பார்க்கிறேன், மே டிவி தேக்தா ஹூ. சரிங்களா? இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் பள்ளிக்கு செல்வதில்லை, ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல். ஸோ அந்த இல்லை இருக்கு இல்லையா, டோன்ட், அதுக்கு வந்து நஹின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். என்ன சொல்லுவோம், நஹி.
ஸோ நான் பள்ளிக்கு செல்வதில்லை. நான் मैं பள்ளிக்கு ஸ்கூல். செல் ஹிந்தில ஜா verb root. ஓகே, இல்லை நஹி. ஸோ எப்படி வரும்? நான் பள்ளிக்கு செல்வதில்லை. मैं स्कूल नहीं जाता हूँ. நான் பள்ளிக்கு செல்வதில்லை. ஓகே, அடுத்தது அவன் வருவதில்லை. he doesn't come. ஸோ அவன் இருக்கு இல்லையா, அவனுக்கு நான் என்ன சொன்னேன்? வஹ. ஓகே, வருவதில்லை கம்க்கு ஆன்னு சொல்லுவோம் ஹிந்தியில. டபுள் ஏ ஆ. ஸோ அவன்னு சொல்றோம் இல்லையா, பாய், அதனால தா ஆட் பண்ணியாச்சு. வேர்ப்ல தா ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆத்தா ஹே, வஹ வந்தா ஹே வரணும் இல்லையா? வஹ நஹி ஆத்தா ஹே, அவன் வருவது இல்லை. ஓகே, ஸோ நஹி ஆட் பண்ணினா நெகட்டிவ் சென்டென்சஸா ஆகும். ஓகே, இப்போ கொஷின் சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ பள்ளிக்கு போகிறாயா? டு யூ கோ டு ஸ்கூல்? ஸோ நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம்? என்ன நீ பள்ளிக்கு போகிறாயா, என்ன அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதுக்கு தான் ஹிந்தியில் கியா. ஓகே, ஸோ கொஷின் சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம கியா போடுறோம். கியா நீ தும் பள்ளிக்கு போகிறாயா? क्या तुम स्कूल जाते हो? ओके, அவன் படிக்கிறானா? does he study? so क्या அவன் वह. ஓகே, படிக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? பட், verb root. ஸோ பட் அப்புறம் தா ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா சப்ஜெக்ட் இங்க he, அவன். ஸோ படுத்தா है. क्या वह पढ़ता है? இங்க கொஸ்டின் மார்க் வந்திருக்கணும், சாரி, டைப்போ எரர், இக்னோர் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ ஈட் ஃபுட், நான் சாப்பிடுகிறேன். ஹிந்தியில் எப்படி வரும்? நீங்க பாஸ் பண்ணி பண்ணி ஆன்சரை பாருங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு நான் இப்போ ஆன்சர் சொல்றேன். ஐக்கு என்ன வரும்? நான்கு மே. ஓகே, ஈட் சாப்பிட்றதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? கா. அப்புறம் ஃபுட் கானான்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஸோ நான் சாப்பாடு சாப்பிடுகிறேன். ஸோ நான்கு என்ன வரும்? மே. சாப்பாடு கானா. சாப்பிடுகிறேன் கா प्लस बॉयना ता वரும், गर्लना ती वரும். खाता और खाती, அப்புறம் मैं வந்தா हूல एंड ஆகணும். सो मैं खाना खाता और खाती हूँ. ओके, मैं खाना खाता. ओके, बॉयना खाता, गर्लना ती वரும், खाती हूँ. ओके, அடுத்தது he goes to school. அவன் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு செல்கிறான். ஸோ இங்கே ஹீ இருக்கு இல்லையா? ஸோ அவனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? வஹ. ஓகே, அவன் பள்ளிக்கு வஹ ஸ்கூல் செல்கிறான். செல்க்கு ஹிந்தியில் ஜா. ஓகே, அப்புறம் பாய் இல்லையா, ஹீ, அதனால ஜால தா ஆட் பண்ணணும். ஓகே, ஜாத்தா. அதுக்கப்புறம் वह வந்தா ஹேல எண்ட் ஆகணும். ஓகே, सो वह स्कूल जाता है. वह स्कूल जाता है. கரெக்டா? அவன் ஸ்கூலுக்கு ஸ்கூல் செல்கிறான், जाता है. गर्लனா जाती வரும். वह स्कूल जाती है. கிளியர்? இங்க புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது தே பிளே. அவர்கள் விளையாடுகிறார்கள். ஸோ அவர்களுக்கு ஹிந்தியில் வே. ஓகே, விளையாடு ஹிந்தியில் verb root என்ன? பிளேக்கு கேல். ஓகே, ஸோ அப்புறம் அதில்
தே ஆட் பண்ணலாம். பாய்னா தே வரும். பாய்கள் 2 பேருமே இருந்தாலும் தே தான் வரும். ஓகே. ஸோ வே கேல்தே, வே வந்தா ப்ளூரல் இல்லையா? ஸோ HAIN ஹே வரணும். ஓகே. வே கேல்தே ஹே. இங்க டிஃபரன்ஸ் பாருங்க. சிங்குலர்னா ஹே வரணும், HAI. ப்ளூரல்னா HAIN வரணும். ஓகேங்களா? லாங்கர் சென்டென்சஸ் இன் ஹிந்தி. இப்போ கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. இப்போ நம்ம சின்ன சென்டென்சஸ் பார்த்தோம். ஐ கோ டு ஸ்கூல், मैं ஸ்கூல் जाता हूँ. இப்போ இங்க எவ்ரிடே யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வரும்? நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே. ஸோ இங்க தினமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான், மே, தினமும் ஹிந்தியில் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ரோஸ், பள்ளிக்கு ஸ்கூல், செல்கிறேன். ஓகே. கோ, செல், ஹிந்தியில் ஜா. ஓகே. ஸோ தா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா இந்த நான் வந்து பாய், அப்புறம் மே வந்தால் ஹூ வரணும். மே ரோஸ் ஸ்கூல் ஜாத்தா ஹூ, நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே. ஓகே. அடுத்தது ஹி ஸ்டடீஸ் அட் ஹோம். இப்போ வரைக்கும் நம்ம ஹி ஸ்டடீஸ்னு பார்த்தோம் ஷார்ட்டா இல்லையா? அவன் படிக்கிறான்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதில் வீட்டில் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? அவன், வஹ, வீட்டில், அதுக்கு घर पर. ஓகே. घरனா வீடு, பர் இதுக்கு யூஸ் பண்றோம், at home இருக்கு இல்லையா? இல், அதுக்கு பர். वह घर पर படிக்கிறான், படிக்கு பட். அப்புறம் தா ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சப்ஜெக்ட் அவன், பாய். ஓகே. படுத்தா, அப்புறம் ஹே. ஸோ வஹ வந்தா ஹே வரும். அவன் வீட்டில் படிக்கிறான், वह घर पर पढ़ता है. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சென்டென்சஸ் பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.